ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிங்க. இந்த பியூட்டிஷியன் அப்படிங்கிறது எப்படி என்ட்ரானீங்க, உங்களுக்கு இந்த துறையில் எப்படி அனுபவம் வந்தது அப்படின்னு சொல்லிங்க. உங்கள் நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். ஓகே சார், என் பேர் சித்ரா. எனக்கு கொஞ்சம் மேட்ரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்வம் இருந்துச்சு. நான் அந்த அக்கம் பக்கம்லாம் மேக்கப் கூப்பிடக்குள்ள வந்துட்டு நானாக போயிட்டு பண்ணிவிடுவேன். பட் எப்படி மேக்கப் பண்ணணுங்கிறது அந்த ப்ராப்பராக தெரியாது. பட் அதில் ஒரு ஆர்வம் தான் நானாக போய் பண்ணிவிடுவேன். ஏன்னா வில்லேஜ், நான் பிறந்தது வந்து வில்லேஜ். எல்லோரும் என்னை கூப்பிட்டு மேக்கப் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. அதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்போது லாஸ்ட்டு 2004 எங்கள் மாமா வந்துருந்தாங்க, தாய் மாமா. நான் பக்கத்து வீட்டு ஒரு மேரேஜுக்காக, அவங்க கெஸ்ட்டு வந்திருக்காங்க, வீட்டில் இருக்கக்குள்ள என் பக்கத்தில் மேரேஜுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போயிட்டு செத்து புடவை கட்டிட்டு வா அப்படின்னாங்களா. நான் போயிட்டு வந்தேன். அப்போ எங்கள் 1 hour வீட்டில் வெயிட் பண்ணாங்க. அப்போது கேட்டாங்க, இவ்வளோ ஆர்வத்தோடு இப்போ பண்ணிட்டு வரேன், பார்லர் கோர்ஸ் இருக்குது தெரியுமான்னு கேட்டாங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. அப்புறம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னுடைய ஹஸ்னா சைடுன்னு சொல்லிட்டு சென்னையில் ஜுபிகேனில் இருக்க ஆஃபீஸ் அவங்க வந்து அங்கே கூப்பிட்டு பார்லர் கற்றுக்க டிப்ளமோ கோர்ஸ் சொன்னாங்க. அப்புறம் என்னுடைய பிரதர் தான் வந்து கும்பகோணத்தில் விசாரிச்சப்போ எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் இருக்குது, டிப்ளமோ கிடையாது. எனக்கு வந்து டிப்ளமோ பண்ணோம்னா பின்னால் வேல்யூ இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டிப்ளமோ பண்ணுறதுக்காக சரி. எந்த இயர் நீங்கள்? 2004 முடிச்சு. 2004. நீங்கள் படித்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வந்து பார்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் சென்னையிலேயே ஒரு பார்லரில் ஒர்க் பண்ணேன். ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு அது சாட்டிஸ்ஃபை, ஏன்னா நான் வில்லேஜில் இருந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் 6 months வந்துட்டேன். அப்புறம் கூடுவாஞ்சலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஒரு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு பார்லர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கும்பகோணம் வந்து பூனம்னு ஒரு பார்லர். அப்போ என்னோட அவங்க சீனியர், அவங்கக்கிட்ட வந்து தான் நம்ம கஸ்டமர் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி கஸ்டமர்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து வந்து நான் அது அப்புறம் இங்கே ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு ஒர்க்கிங் பார்ட்னர் ஒரு இடத்துல இருந்தேன். ஏசின்னு சொல்லிட்டு செல்வமலை கல்யாணம் மண்டபத்தில் ஏசின்னு சொல்லி ஒரு பல ஜென்ட்ஸ் பார்லர் இருந்துச்சு. அங்கே லேடிஸ் பார்லர் ஒர்க் பண்ணி அங்கே கொஞ்சம் தனியாக நீங்கள் ஆரம்பித்தது எத்தனை வருஷம்? தனியாக நான் ஆரம்பித்து அது அப்போவே தனியாக ஒரு 6 months 3 months விட்டு தனியாக 2005 நான் ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே மேடம், கும்பகோணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. இங்கே வந்து இந்த பியூட்டிஷியன் சம்மந்தமான விழிப்புணர்வு பெண்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்ததாக இருந்தாலும் எல்லாருமே இதில் ஒரு லைக் எல்லாருக்குமே உண்டு. அது இப்போ நாளாக ரொம்ப நான் வந்து இந்த லைனுக்கு நான் வந்தப்போ ஒரு 100 பார்லர் தான் இருந்துச்சு. இப்போ சர்வே பண்ணி பார்த்தோம்னா அப்படி 300 மேலே இதே கும்பகோணத்தில் இருக்குது நிறைய வந்து. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மகளிருக்குள்ள ட்ரைனிங் கொடுக்கறதுல அவங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எடுத்துகிட்டு பார்லர்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதில் ஓப்பன் பண்ணல, அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் எப்படி இருக்குது, இந்த ஸ்கின்னுக்கு என்ன டைப் பண்ணலாம், இந்த ஸ்கின்னுக்கு இது பண்ணால் ஒத்துக்குமா, அது வந்து தெரிய மாட்டேது. எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு ஒரே மாதிரி மேக்கப் பண்ணுறதுல எல்லா பார்லருக்கும் ஒரு கெட்ட பேர். அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது அந்த விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. என்ன இந்த ஸ்கின் இது வந்து ஆயில் ஸ்கின், அந்த ஆயில் ஸ்கின் இப்படி பண்ணலாமா, இந்த ஸ்கின் நான் வந்து ஸ்கின் அட்வைசர் வேறு. எனக்கு ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம், நான் க்யூர் ஹெர்பல் தான் முடித்தேன். அதனால் நான் மோஸ்ட்லி 99% ஹெர்பலில் எல்லாமே முடிச்சிடுவேன். எல்லாமே ஹெர்பல்லே பண்ணி க்யூர் பண்ணிடுவேன். ஆனால் லேட் ரிசல்ட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவேன். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2007 எனக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓகே மேடம், மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்காக நல்ல ஒரு பார்லர் தேடி போகணும். இவங்க வந்து நம்ம பிஹேவ் பண்ணுறது தான் சார் இருக்குது, நம்மளுடைய அனுபவம் தான். நம்ம ஒரு ஐப்ரோ பண்ணுறோம்னா அவங்களுடைய ஃபேஸில் வந்து கண்ணு உள்ளே இருக்கும், ஐப்ரோ மேலே இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம அப்படி எப்படி பார்த்து எடுக்கணும், அவங்களுக்கு எது சூட் ஆகணும்னு நம்ம பார்த்துட்டு, அதோட அந்த கலை நான் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. அது பார்த்து பண்ணால் கண்டிப்பாக இப்போ என்னுடைய கஸ்டமரே ஒரு டைம் புதுசாக வந்து விசாரித்தாலும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எனக்கு தெரிவிப்பாங்க. ஏன்னா இது நல்லா இருக்குங்கிறது. அப்போ நமக்கு தரமாக செய்கிறது தான். அதே போல் ஃபேஷியல் பண்ணலாம், சைடு எஃபெக்ட் இல்லாத செய்கிறோம், ஹெர்பலில் பண்ணுறோம். அப்போ அது ஆர்வம் வருது, மக்களுக்கு விழிப்புணர்வு வருதுன்னா. இப்போ நிறைய எல்லாமே பார்லர் தானே, எது எடுத்தாலும் பார்லர் போகணும். ஸ்கின் ஒரு சின்ன பிளாக் மார்க்கா, ஜென்ஸ்லேருந்து எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க, பிளாக் மார்க் விழுந்துச்சு, ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, ஒயிட் கட்ஸ் நிறையா வருது, இப்படி நிறைய கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு சொல்கிற இது அதை வச்சு தெரிஞ்சால் நிறைய கஸ்டமர் நிறைய இருக்குது. ஓகே மேடம், இப்போ இன்றைக்கி பார்லர்ஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்படுது. அது ரிட்டர்ன்ஸ் தெரியுது உடனடியாக அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? சார், நான் வர்ற கஸ்டமர்கிட்ட முதலே சொல்லிவிடுவேன், என்னோட ஹெர்பல் தான், சைடு எஃபெக்ட் வராது, ஒரு பிரச்சனையும் சைடு எஃபெக்ட் இருக்காது, நீங்கள் தைரியமாக வரலாம். 2வது கெமிக்கலில் உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் என்னால் கொடுக்க முடியும். உங்களுக்கு உடனடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்து எனக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நான் ஹெர்பலில் பண்ணுவேன். பட் எதுலேயும் பார்த்து அதே கெமிக்கலை நான் யூஸ் பண்ணுவேன் கலந்து. பட் கம்பெனி தரமானதான் வாங்கிப்பேன். பைசாவை பற்றி நான் அது பூரா உள்ளவங்க ஹையா உள்ளவங்க வருவாங்க, நான் அதை எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை பணம் கிடையாது, என்னோட தொழில் மட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பேன் எப்பொழுதுமே. அதனால அதை வச்சு பண்ணிடுவேன். அதனால் கெமிக்கலில் யூஸ் பண்ணுறாங்க, ரிசல்ட் இருக்குது, சைடு எஃபெக்ட்டும் அது இருக்குது. உங்களோட பார்லரில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்கள்? நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் சார். என்னென்ன சொல்லுங்கள்? ஃபேஷியல், ப்ளீச்சிங்,
நெக்கு சில பேர் பிளாக்காக விழுந்து நெக் ட்ரீட்மெண்ட்டு, ஹேர் மசாஜ், ஆயில் மசாஜ், பாடி மசாஜ், எல்லாம் மெனிக்யூர், பெடிக்யூர், ஐப்ரோ, பிரைடல் எல்லாமே பண்ணுறோம். ஓகே மேடம். இங்கே பியூட்டிஷியன் சம்மந்தமான அவேர்னஸ் வந்து ஒரு ஏ கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இன்னும் வந்துகிட்டு இருக்காங்களா, இல்லை வந்து மற்ற பீப்புள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஏ கிளாஸை விட ரொம்ப பூராக வந்து சார் அதிகமாக வர்றாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள அளவுக்கு பண்ணிக்க முடியாட்டியும் சிம்பிளாவது பண்ணிக்கணும்னு வச்சு வர்றாங்க. நம்ம அதிகமாக ஹை கிளாஸ் வர்றவங்க வந்து ரொம்ப கம்மி தான். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ப்ராடக்ட் வெளில வாங்கிக்கிறோம், நாங்கள் ஈஸியாக பண்ணிப்போங்க, ஹை கிளாஸில் சொல்லுவாங்க. பட் பூரா உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. கம்மியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரது பூரா உள்ளவங்க நிறைய வராங்க சார். அதனால பூரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவை, எனக்கு அது உண்மையாக இவ்வளோ போதும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கிப்பேன். அதனால எனக்கு நிலையாக இருக்க முடியுது. ஓகே மேடம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் அப்படிங்கிறப்ப பியூட்டி கிளினிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணக்கூடியவங்க, அது படிச்சுட்டு பண்ணுறவங்க ஒரு தரம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மல்டி லெவல் கம்பெனிலாம் பெரிய லெவலில் பார்லர்ஸை வந்து உருவாக்கிட்டாங்க இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட வந்துருச்சு. இப்போ இங்கே கும்போணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? அந்த மாதிரி வர்றதுனால உங்களோட தொழில் நலிவடைஞ்சிருக்கா, இல்லை எப்படி உங்களோட கவனத்தை தெரிவிக்கிறீங்க? முதல்ல ஆட் தான் சார். அதாவது எப்படி பண்ணுறாங்கிற தரத்தை விட முதல்ல விளம்பரத்தை பார்க்குறாங்க. விளம்பரம் நல்லா இருந்தால் உள்ளே எப்படி மக்கள் கவனிக்க மாட்டாங்க. பட் 4 டைம் போனதுக்கப்புறம் அவங்களே அவாய்ட் பண்ணி திரும்பி வந்துடுறாங்க. நிறைய இருக்குது. நான் எந்த பார்லரும் கரெக்டாக நான் சொல்லணும்னா தேவையில்லை, ஆனால் நிறையா இருக்காங்க. பட் முதல்ல விளம்பரத்தை பார்க்குறாங்க. விளம்பரம் பார்த்து இது நல்லா இருக்குது, அப்போ ஹையாக இருக்குது பார்க்குறது. அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மாதிரி விளம்பரத்தை பார்த்து உள்ளே போயிடுறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா திரும்ப வந்துடுறாங்க. அது ஒரு 4 டைம் கண்டிப்பாக அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லக்குள்ளே எங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து லோவாக பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு நான் சொல்ல வரல. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய இது தரமாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் இன்னைக்கு உங்களை ஒர்க்கு இல்லாத நாளைக்கு தானே தேடி வருவாங்களே சார், அப்படி தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. என்னை விட 15 வருஷமா அதனால தான் என்னால் நிலையாக இருக்க முடியுது. ஒரு பார்லரோட அட்மாஸ்பியர், அங்கே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட், பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த ஏசி, அந்த மற்றவுடைய விஷயங்கள், இதுவெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்காங்க. ஹையா உள்ளவங்க அதை கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. அதுலேயே எல்லாருமே ஹையா உள்ளவங்க அப்படி தான் ஒர்க்கு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க. அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு பார்க்குறவங்களும் இருக்காங்க. அட்மாஸ்பியருக்காக லைக் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. நான் இந்த பார்லர் போகணும் பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக போகிறவங்களும் இருக்காங்க. எல்லா தரப்பையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே மேடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்டியூம் மெட்டீரியல் வந்து டிவி ஆடு மூலியமாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட், ஒரு 10 ரூபாய்க்கு கூட ஒரு காஸ்டியூம் மெட்டீரியல் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதை பயன்படுத்திருக்கோம். உங்களை மாதிரி ஒரு பியூட்டி சென்டர் வர்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நிறைய வித்தியாசம் என்ன இருக்குது? அவங்க வாங்கினா அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். பட் அந்த மெத்தட் கூட நமக்கு தெரியாது. ஃபேஷியல் பண்ணலாம், ஃபேஷியலுக்குள்ள மெத்தட் ஸ்டோக் ஸ்டார்டிங் ஸ்டோக் கூட நமக்கு தெரியாது. அந்த மெத்தட் கூட அவங்க பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணிக்கிறதுனா அப்ளை பண்ணலாம். இப்போ எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் பிளட் சர்க்குலேஷன் கூட மசாஜ் கொடுப்போம். அந்த மசாஜ் தான் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சாதாரண ஒரு ஃபேஷியல் எடுத்தோன்னா ஒரு க்ரீமில் வந்து 50% தான் ரிசல்ட் இருக்கும். நம்ம கொடுக்குற மசாஜ் தான் 50% ரிசல்ட் இருக்கும். அந்த இது அவங்களுக்கு கிடைக்காது. ப்ளீச் மாதிரி அப்ளை பண்ணி உடனே எடுக்கிறது மட்டும்தான் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர மசாஜில் கிடைக்கவே வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்கள் பியூட்டிஷியன் சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்லேருந்து வர்றாங்க கஸ்டமர்ஸ் உங்களுக்கு? எனக்கு இங்கேருந்து கும்பகோணம் ரவுண்டிங் 30 கிலோமீட்டர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வரும். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கிறதுனால நேர் பஸ் ஸ்டாண்ட், அதனால வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்டிங்கில் 30 கிலோமீட்டர் எந்த ஏரியானா ஜெயங்கொண்டம் வரைக்கும் மேலே இருக்காங்க. ஓகே மேடம். மேரேஜ் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அவுட்டோர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம் சார். எவ்வளோ தூரம் வரைக்கும் பண்ணி கொடுக்குறீங்க? கேரளா வரைக்கும் போயிருக்கேன். கேரளா சரி கொடியக்கரை. ஓகே மேடம். இன்றைக்கி பியூட்டிஷியன் பழைய பியூட்டிஷியன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக கொண்டு வராங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர் நீங்கள் கொடுக்குறீங்களா? சரி. எவ்வளோ நாள் பயிற்சி? அதனால் இன்றைக்கி என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, தொழில் வாய்ப்புகள்? கண்டிப்பாக உண்மையாக உழைச்சா கண்டிப்பாக வருமானம் இருக்கலாம். அதை கலைநயத்தோடு பண்ணணும், நேர்மையோடு பண்ணணும் தான் என்னுடைய ஸ்டான்ஸ். அதனால என்னுடைய இது அதுதான். நேர்மையாக பண்ணோம்னா எப்படி தான் உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக வேணும், எனக்கு லீவ் இப்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, காலேஜ் முடிச்சுட்டு கூட எனக்கு லீவில் வேணும்னா தியரி நம்ம 10 நாளில் பண்ணிடலாம். ப்ராக்டிக்கல் கிடைக்காதுல்ல. அதனால் நான் சொல்கிற அட்வைஸ் சொல்லி எனக்கு ப்ராக்டிக்கலோட 2 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகும். அத்தனையும் வந்து பண்ணிக்கோ. ஆனால் அது கிளியராக ப்ராப்பராக பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அது செய்கிறது சாட்டிஸ்ஃபை வேணும். அது வந்து அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனால் நெக்ஸ்ட் டைம் வருவாங்க. ஸ்டார்டிங்லேயே போயிட்டு எடுக்கவே தெரியாதப்போ அவங்களை வச்சு அந்த ஐப்ரோ பதறி ஃபேஷியல்லாம் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வர மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு தியரி ஃபுல்லாக கொடுத்துருவேன். கிளாஸ் முடிச்சுருவாங்க டயத்துக்கு தகுந்த மாதிரி. எது முன்னாடி தேவையோ அதை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்க. அப்போ வந்தாலும் மட்டும் நம்ம கிளாஸ் பர்ஃபெக்டாக முடிச்சு தான் விளையாடுவோம். ஓகே மேடம். இன்றைக்கி வந்து வேறு என்ன கொடுக்குறீங்க ட்ரைனிங் இல்லாமல், பியூட்டிஷியன் இல்லாமல்? டைலரிங் ஒர்க்கு, ஜர்க்கஸ் ஒர்க்கு, டைலரிங், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ரைடலுக்கு அது தேவைப்படும். ப்ரைடல் பண்ணுறவங்கள்ட்ட வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை கேட்டுட்டு டைம் ஆகும். அப்போ எனக்கு டைம் ஆகும், லேட் ஆகும். எங்ககிட்டே இருந்தாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ட்ரெஸ் அங்கேயே ட்ரையல் பார்த்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு திருப்தியாக போயிடுவாங்க. அதனால் நாங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த ஆரி ஒர்க்கு ஜெம்கி ஒர்க் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆள் வச்சு பண்ணுறீங்களா இல்லை இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நான் எதுவுமே நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆள் போடுவேன். சரி. நம்ம எப்போதுமே எந்த தொழிலையுமே நமக்கு தெரியாமல் ஆள் போட்டோம்னா அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது சார். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க செய்ய சொல்லணும். நமக்கு எதுவுமே தெரியாமல் வேலை ஆளுங்களை வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. நமக்கு தெரியணும். எந்த பிஸ்னஸ் அப்படிதான் சார். என்னோட எய்ம் தான். எந்த பிஸ்னஸ் நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஓகே மேடம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் வந்துட்டீங்க. உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா? நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தால் ஒரு அடைச்சிடும் அப்படின்னு திருப்தி இருக்கா உங்களுக்கு? எனக்கு கும்பகோணம் வந்து பார்லர் வைக்கிறதே ஆரம்பத்தில் பயம். என்னுடைய வில்லேஜில் சொல்லப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நான் கும்பகோணம் போக மாட்டேன். அதாவது எனக்கு அதாவது சொல்கிறது ஈகோ சொல்லாமல் கும்பகோணம் எதுக்கு போய் வைக்கணும், அங்கே நிறையா இருக்குது, நம்ம கிராமத்தில் இல்லை அப்படிங்கிற ஏன்னா இங்கே வந்து வைக்க பயம். அதனால அப்படி காரணம் சொன்னேன். ஆனால் கும்பகோணம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பார்லர் ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணிவிட்டு அப்போவே எனக்கு கஸ்டமர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் பார்லர் ஓப்பன் பண்ணேன். நான் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சேன். இந்த இடத்த நான் வாங்கிட்டேன். இந்த இடத்துல வாங்கிட்டு நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு நிறைய கஸ்டமர் இருந்து எனக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்கிறது எனக்கு தெரியாமச்சு. 2007 நான் லாங் லைன் சொல்லிட்டு சாருகாசன் ஒரு அவார்ட் வாங்கினேன். அப்போது அந்த இயர் நான் நிறைய மேக்கப் பண்ணேன். அவார்டு வாங்கினீங்க? சாருகாசன் சார்கிட்ட. அப்போது நான் அந்த அவார்டு வாங்கக்குள்ள நான் உண்மையிலே நான் நினச்சேன் எனக்கு அடைஞ்சிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் எங்கே இருந்து வந்தாலும் சுவாதி பார்லர் எங்கே இருக்குன்னு என்னை கேட்டு வரக்குள்ள எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சார். நெக்ஸ்ட் டைம் நான் வந்தேன், நான் ஒரு மேக்கப் போனேன், நான் ஒரு மேரேஜுக்கு போனேன், அங்கே உங்களுக்கு மேக்கப் பார்த்து நல்லா இருக்குன்னு நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் அந்த இதில் நான் நினச்சதை அடைஞ்சிட்டேன். இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வழிகாட்டி குருன்னு யாரை சொல்ல முடியும்? எனக்கு வழிகாட்டி குருன்னு ஃபஸ்ட் நான் சொன்னேன். எங்கள் மாமா தான் அந்த லைனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு வழிகாட்டி குருன்னு அவங்க தான். ஏன்னா ஃபஸ்ட்டு மாமா எங்கள் தாய் மாமா அவங்க பூபாலன் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதோட பூபாலன்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, நீ சும்மா போய் பண்ணாத, இது ஒரு பிஸ்னஸே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணவங்க அவங்க தான். அவங்க பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் லைனுக்கு வந்தேன். கோஆப்ரேட் பண்ணதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ். அவர் நேம் சார்? செல்வம் மணி. ஓகே மேடம். இப்போ எவ்வளோ பேர் அவுட்புட் போயிருக்காங்க உங்கள்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்க? நிறைய பேர் போயிருக்காங்க சார். கரெக்டாக. என்ன ஃபியூச்சர் பிளானிங் இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டெல்லாம்? புரியல சார். இந்த இதில் என்ன எதிர்கால திட்டம்னு இருக்குது உங்களுக்குன்னு சொல்லலாம்? நான் திட்டம்னு சொல்லி எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டேன். டைலரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஜெராக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு போட்டு அதையும் பண்ணேன். ஏன்னா காலேஜ் பிள்ளைங்க வருவாங்க போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். பட் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு பிளான்னா ஒரு பில்டிங் மட்டும்தான் அந்த இடத்துல இடம் வாங்கிட்டேன். பில்டிங் போட்டு அதில் வச்சு இன்னும் அட்வான்ஸாக உள்ள திங்ஸ்லாம் மெட்டீரியல் வாங்கி போட்டு பண்ணணும்னு மட்டும் வழி. ஓகே மேடம். மேடத்தை சொல்லிங்க. அவங்க யார்? இவங்க மட்டும் பண்ண சொல்லிங்க. அவங்களுக்கு இவங்க வந்துட்டு அபர்ணா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இப்போ என்னோட கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கா, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா. இவங்க பேர் இலக்கியா. இவ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்க. அதனால ஃபாரின் போகிறாங்க. ஃபாரின் போகிறதுக்கு அதை கற்றுட்டு போகணுன்றதுக்காக அவங்க இருக்காங்க. இவங்க வந்து டைலரிங் பண்ணுவாங்க. அவங்க மேடம் பேர் லைலா. ஓகே. உங்கள் எங்கே உங்கள் பார்லர் இருக்குது? உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிங்க. என்னோட பார்லர் வந்து மீன் மார்க்கெட் இருக்குது. மீன் மார்க்கெட் ஆப்போசிட்டு பிளாரிக்கில் நேர் ஆப்போசிட் இன்னொரு நேர் இது. அந்த பார்லர் கான்டாக்ட் நம்பர்னு இருக்கா? 9750 90451 944 390 8659. உங்கள் நேம் சொல்லிங்க. என் நேம் சித்ரா சார். வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் உங்கள் பியூட்டிஷியன் சம்மந்தமாக? உங்கள் பியூட்டிஷியனுக்கு ஒரு கிளைண்ட் வர்றாங்கன்னாக்கா ஏன் வரணும், எதுக்கு வரணும், கோல்டனோட என்ன சொல்லுவீங்க? புரியல சார். உங்களுக்கு பார்லருக்கு வரணுன்னா என்ன காரணத்துக்காக வரணும்? 2 வாரத்தில் சொல்லணுன்னாக்கா? 2 வாரத்தில் அழகாக இருக்கிறதுக்காக வரணும் சார். வரணும். உங்களோட சர்வீஸு? என்னோட சர்வீஸ் என்னோட சர்வீஸ் கேட்குறீங்க? புரியல. அதான் உங்கள் பியூட்டி எல்லாம் அழகாக இருக்குன்னு வரணும். அதில் நீங்கள் என்ன ரிட்டர்ன் கொடுப்பீங்க? அவங்களுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து செய்கிறது தான் சார். அவங்க ஸ்கில்ல என்ன டேமேஜ் இருக்குன்னு பார்த்து பண்ணி அவங்க நல்லா இருக்கிறது தான் சார் என்னோட சர்வீஸ். அவங்க வந்து அழகாக இருக்கணும்னு வருவாங்க. எனக்கு பிளாக் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி வர்றவங்க, பிம்பிள் இருக்குன்னு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதோட சர்வீஸ் அதை கிளியர் பண்ணுறது தான் என்னோட சர்வீஸே. கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறது மட்டும். ஓகே. இந்த விஐபிஸ் யாருன்னு மட்டும் சொல்லியிருங்களா? என்ன இப்போ அது சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது கோர்ஸா? சும்மா அப்படியே சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு செமினாருக்கு கோர்ஸ் வைப்பாங்களே, அப்போ நம்ம அட்வான்ஸாக கிளப் நான் பார்லர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு திரும்ப நான் கோர்ஸ் எடுக்க போவேன். எடுக்க போகல ஒவ்வொரு டைம் செமினார் போட்டு ஒரு கிளாஸ் வைப்பாங்க. அட்வான்ஸாக இருக்கும். நமக்கு இன்னும் தெரியாத சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய அறிமுகம் கிடைக்கும். அதுக்காக அட்டன் பண்ணுறது தான். இது ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக்கில் ஒன்று முடிஞ்சா அப்புறம் நான் போகிறதில்ல ரொம்ப. இப்போ செமினார் நிறைய அட்டன் பண்ணிட்டேன். அது முக்கியமானவங்களை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பரவாயில்ல. உட்காருங்க, நான் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே மேடம். தேங்க்யூ.